இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசியதை குறிப்பிட்டு திமுகவும் விசிகாவும் அடுத்த எதிர்க்கட்சியாக யார் வருவதில் இதில்தான் போட்டி நிலவுகிறது. தமிழகத்தில் அடுத்த தேர்தல் வந்தாலும் தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருக்க போவது திமுக தான் என குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். உண்மையிலேயே தாவேக தலைவர் பேசியது அதுதானா, இல்லை அதை திரித்து இவர்கள் பேசுகிறார்களா, அல்லது அதிமுகவின் பலத்தை குறைவாக மதிப்பிட்டு விஜய் அவ்வாறு பேசினாரா, திமுக விசஸ் டிவிகே, இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் இவர்களுடைய பேச்சுகளை தொடர்ந்து எழுந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது குறித்த கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செய்தியாளர் ராஜேஷும் விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த தாவேக கூட்டணி அமையும் அப்படின்னு அதிமுக எதிர்பார்ப்பதாக ஆரம்பத்தில் கள தகவல்கள் கூறப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது அது என்ன ஆனது, இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் திரு பிரியன். அதாவது தாவேக பொதுக்குழுவில் தாவேக தலைவர் பேசினது அந்த டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்றது தான் அவர் பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தெரிவித்த கருத்துகளும் விசிக தலைவர் திருமாவளவனும் தெரிவித்த கருத்துக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே விஜய் பேசியதை நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதா, இதனால அதிக பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பது எந்த கட்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது தாவேகா பொதுக்குழுல விஜய் பேசியது தனக்கும் திமுகவுக்குமான போட்டி என்று சொன்னது அவருடைய கட்சியின் மீதும் அவர்கள் மீதும் ஏற்றுள்ள நம்பிக்கையின் காரணமாக, இல்ல அவங்க ஏதாவது சர்வே எடுத்து பார்த்திருப்பாங்க, அதன் மூலமாக இருந்த நம்பிக்கையின் காரணமாக சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் அதுக்கு நடுவில் வந்த இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு அந்த கருத்துக்கு மேலும் ஒரு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதாவது சி ஓட்டர் கருத்து கணிப்புல முதல்வர் சாய்ஸ் யாருக்கு அப்படின்னு தமிழக மக்கள்கிட்ட கேட்ட போது 27% ஸ்டாலின் முன்னாடி இருக்காரு. அதுக்கு அடுத்து 18% விஜய் வந்திருக்கிறதா எல்லோருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. மூன்றாவதாக எடப்பாடி பழனிசாமி 10% இருக்காரு ஆக்சுவலா. சோ இந்த சூழல் தான் இப்போ இந்த மாதிரியான நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அடிநாதமாக அமைந்திருக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். சோ விஜய்க்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒரு முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய கட்சியா இருக்கு. அது செல்வாக்கோட இருக்கான்னா முக்கிய எதிர்கட்சியா இருக்கு. ஆனால் அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி என்கிற தலைவர் செல்வாக்கு மிக்க தலைவரா இருக்காருன்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் அதிமுக தலைமையேற்று நடத்தும் போது செல்வாக்கு மிக்க தலைவர்கள் செல்வாக்கு மிக்க கட்சியில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கட்சிக்கு செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் தலைவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. அதுக்கு நேர்மாறா விஜயை பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் நடிகருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கு அவருக்கு ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு சேர்க்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இந்த கருத்து கணிப்பு சொல்ற விஷயங்கள் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளியதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நபரா இருக்காரு. சோ அடுத்த முதல்வர் என்று வரும்போது ஒரு செல்வாக்கு மிக்க நபரை மக்கள் இரண்டாவதாக சுட்டிக்காட்டுவது என்பது தெரிந்த விஷயம் தான். அது ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 3 தேர்தல்களை தொடர்ந்து ஜெயிச்சதன் மூலமாக, பெண்களுக்கு பல நலத்திட்டங்கள் கொண்டு சேர்த்தது மூலமாக அவர் ஒரு மக்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை பெற்றிருக்கிறார் என்பது தெரிந்த விஷயம். அதே சமயம் பாத்தீங்கன்னா அவர் முன்னணியில் இருப்பது ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி 2வது இடத்துக்கு தான் நீங்க போட்டி என்று வரும்போது 2வது இடம் இதுவரை நாம் நினைத்துக் கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தை நழுவ விடுகிறாரோ என்கிற எண்ணத்தை இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இது எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கும்போது இந்த போக்கு எத்தகைய ஒரு முடிவை கொண்டு சேர்க்கும் என்பது நிச்சயமாக ஒரு யோசனைக்குரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய அல்லது ஒரு ஆழ்ந்த ஒரு பரிசீலனைக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். சோ அதிமுக இன்னைக்கு கட்சி எதிர்கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி என்கிற தலைவர் செல்வாக்கு மிக்க தலைவரா இல்லாதனால அந்த கட்சி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்திக்கும், அது விஜயோட தான் போட்டி போட வேண்டிய நிலையில இருக்கான்றது முதல்வர் சொன்னது போல, திருமாவளவன் சொன்னது போல அது ஒரு சரியான கருத்து தானோ என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது.
அதாவது அவங்க சொன்ன மாதிரி இது சரியான கருத்தாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்படுவதாக குறிப்பிட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு தலைமை அவருக்கான செல்வாக்கு அப்படின்ற இடத்துல இருந்து இபிஎஸ் நழுவி இருப்பதாகவும் நீங்க குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. அதாவது தொடர்ச்சியாக இது தொடர்பாக இபிஎஸ் அவர்கள்ட்டையும் கேள்வி முன்வைக்கப்பட்டப்ப அவர்கிட்ட இருந்த ஒரு காட்டமான பதில் எதுவுமே வரல. அவங்க கட்சியை ஊக்கப்படுத்துறதுக்காக எதனாலும் சொல்லலாம் அப்படின்றதாங்க. சற்று முன்னதாக ஜெயக்குமார் பேசினப்பவும் 2ஆம் இடத்துக்கு திமுகவா தாவேகவா அப்படின்றதுல தான் போட்டின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ மாறி மாறி 2ஆம் இடத்துல தாவேகா போட்டியில இருக்குது அப்படின்றத இருதரப்பும் உறுதிப்படுத்தி பேசுறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? தாவேகா ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல அமர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம மறுப்பதற்கில்லை. நம்ம பூனை கண்ண முடிந்தா உலகம் இருந்துடும் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஃபேக்டா நம்ம பார்க்கணும். செல்வாக்கு மிக்க ஒரு நடிகை விஜய், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவர் அவர் ஆட்சியை பிடிப்பாரா, எடுத்தவுடன் ஆட்சியை பிடிப்பாரா என்பது அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். ஆனால் அவர் முக்கியமான ஒரு நபராக தமிழக அரசியலில் இருக்கிறாரா என்பது நிச்சயமாக ஒரு செல்வாக்கு மிக்க நபராக அவர் இங்க தமிழக அரசியலில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த கருத்து கணிப்புகள் காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதிமுகங்கிற கட்சி ஒரு ஒன்றுபட்ட ஒரு கட்சியாக இல்லாமல் அது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் இழந்ததை நம்ம பார்த்தோம். அது இன்னும் ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ அதை பிரிந்திருக்கிற தினகரன் போன்றவரை அரவணைத்துக் கொண்டு ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியாக அது வர வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்சியோ தினகரனையோ சசிகலாவையோ மீண்டும் எந்த வகையும் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அதுபோல இப்போது செங்கோட்டையன் போன்றவர்கள் போர்க்கொடி தூக்கி இருப்பதை பார்க்கும்போது அந்த கட்சிக்கான செல்வாக்கு மேலும் சரியுமோ என்கிற ஒரு ஐயம் தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. சோ இந்த மாதிரி சூழல்ல கட்சி பலகீனமாக இருக்கும் பொழுது, தலைவரும் செல்வாக்கு இல்லாத தலைவராக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயக்குமார் சொல்லுவது அவர் ஒரு அதிமுக தலைவர் என்கிற முறையில் அவருடைய நம்பிக்கையை கருத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் நிலைமை கிரவுண்ட் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. அதிமுக பலவீனமாக இருக்கிறது, தலைவரும் பலவீனமாக இருக்கிறார். அவர்கள் இன்னும் கட்டமைப்பை பலப்படுத்தி செல்வாக்கு மிக்க ஒரு இன்னும் செல்வாக்கை சேர்க்க வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. சோ விஜய் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் 2வது இடத்தில் இருக்கிறாரோ அல்லது 3வது இடத்தில் இருக்கிறாரோ ஏதோ வரையில் இருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை என்பது நமக்கு தெரிய ஒரு விஷயம். நன்றி திரு பிரியன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.